என்னோட கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் தேர்ட் டாபிக் வந்து டிஃபரன்ஷியபிலிட்டி. டெஃபினேஷன் பாருங்கள். லெட் f of z be a complex valued function டிஃபைன் இன் a region D. ஸோ டிங்கிற ரீஜனில் f of zங்கிற ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கான். ஸோ அண்டு z நாட் பிலாங்ஸ் டு D. ஸோ அந்த டிங்கிற அந்த ரீஜன்லேயே z நாட்ங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்திருக்கான். தென் f of z to be differentiable at z நாட். ஸோ z நாட்டுங்கிற பாயிண்டில் அந்த டிங்கிற ரீஜனில் இருக்க ஒரு பாயிண்ட் z நாட்னு ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா அந்த பாயிண்டில் f of zங்கிறது டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும். இப் ஃபஸ்ட் கண்டிஷன் f of z நாட் அந்த பாயிண்ட் அப்ளை பண்ணும்போது நாட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டியாக இருக்கணும். செகண்ட் ஒன் லிமிட் z டென்ஸ் டு z நாட் f of z மைனஸ் f of z நாட் பை z மைனஸ் z நாட் எக்ஸிஸ்ட் அண்ட் யூனிக். ஸோ அதை எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா அந்த லிமிட் டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ நோட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எஃப் டேஷ் ஆஃப் இசட் டிஃப்ரென்ஷியேஷனோட அந்த ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எஃப் டேஷ் ஆஃப் இசட் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. ஸோ எஃப் டேஷ் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் இசட் டென்ஸ் டு இசட் நாட் எஃப் ஆஃப் இசட் minus f of z naught by z minus z naught is a derivative of the function f of z at the point z naught. The function f of z ஓட derivatives வந்து z நாட்ங்கிற பாயிண்டில் இதை அப்படி டிஃபைன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ note 2 என்னன்னா if the function f of z is satisfied CR equation then f of z is maybe differentiable exists. இந்த CR equationங்கிறத நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஃபங்க்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் f of zங்கிற ஃபங்க்ஷன் வந்து CR equation சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் f of z மேபி டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும். மேபி டிஃப்ரென்ஷியபிள் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் நோட் 3 the function f of z are not satisfied CR equation then the differentiable function f of z does not exist அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் f of zங்கிறது CR equation சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா அதோட ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட், அதாவது டிஃப்ரென்ஷியேஷன் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம்னா ஒரு ஃபங்க்ஷன் f of z வந்து CR equation சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா மேபி அந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும். CR equation சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் அந்த டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் அந்த டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் f of z பேஸ்டு ஆன் எ பாயிண்ட் இன் எ ரீஜன். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஷியல் ஃபங்க்ஷன் f of zங்கிறது அந்த ரீஜனில் உள்ள ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் பேஸ் பண்ணியிருக்கும். இதே அனாலிட்டிக் ஃபங்க்ஷன்னா அந்த ரீஜனில் உள்ள அங்கே ஒரு பாயிண்ட்டு அதோட நெய்பர்ஹுட் பாயிண்ட்லேயும் அது வந்து அனாலிட்டிக்காக இருக்கும். ஸோ டிஃப்ரென்ஷியல் ஒரு பாயிண்டில் மட்டும் டிஃப்ரென்ஷியபிளாக இருக்கும். ஸோ அப்படி இருந்தால் அது டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி சம் ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஸோ கொஷின் நம்பர் 1 the function f of z equal to z bar is nowhere differentiable அப்படின்னு சொல்லியிருக்காங்க. nowhere differentiable அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியபிளுக்கான ஃபார்முலா என்ன? f dash of z equal to limit z tends to z naught f of z minus f of z naught by z minus z naught. இது அந்த டிஃப்ரென்ஷியபிளோட ஃபார்முலா. இப்போ இதில் f of z என்ன? ஸோ இதில் லிமிட் z tends to z நாட்டோட வேல்யூஸ் ஈக்குவல் டு 0. நோவேர் டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்னு கொடுத்தா z நாட்டோட வேல்யூஸ் வந்து 0 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ f of z வேல்யூஸ் வந்து z பார் மைனஸ் f of z நாட்டோட வேல்யூ 0 பை z மைனஸ் z நாட்டோட வேல்யூ 0. ஸோ இது 0 இதை எலிமினேட் பண்ணிடுங்க. ரிமைனிங் z பார் பை z அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இது லிமிட்டோட கண்டிஷன் ஃபார்மேட்டுக்கு வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம வந்து இந்த 3 கண்டிஷனை யூஸ் பண்ணுவோம். ஸோ அலாங் y ஆக்சிஸ் அப்படின்னா லிமிட் z டென்ஸ் டு 0 z பார் பை z இஸ் ஈக்குவல் டு லிமிட் x டென்ஸ் டு 0 y டென்ஸ் டு 0. ஸோ z பாரோட வேல்யூஸ் x மைனஸ் iy பை z வேல்யூஸ் வந்து x ப்ளஸ் iy. இப்போ இதில் வந்து எக்ஸோட வேல்யூ 0ன்னு அப்ளை பண்ணும்போது இங்கே மைனஸ் iy பை இங்கே iy இருக்கும். ஐ கேன்சல் பண்ணிடுங்க, ஒய் கேன்சல் பண்ணிடுங்க. ரிமைனிங் -1 மட்டும் இருக்கும். ஸோ -1. ஸோ இதோட ஒரு லிமிட்டு. நெக்ஸ்ட்டு அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா அதே அந்த ஃபங்க்ஷனில் லிமிட் z டென்ஸ் டு 0 z பார் பை z is equal to limit x tends to y tends to 0 x tends to 0. இப்போ yக்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணும்போது இந்த டேர்ம் 0 ஆயிரும். ரிமைனிங் x பை x அப்படின்னு கிடைக்கும். இந்த x கேன்சல் பண்ணால் 1. இப்போ இது ரெண்டுமே என்னது? நாட் ஈக்குவல் டு
நாட் ஈக்குவல்னா கண்டிப்பாக இது வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட், லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது அப்படின்னாவே அந்த ஃபங்க்ஷன் நோவேர் டிஃபரன்ஷியபிள்னு சொன்னால் எகைன் நம்ம போன டாப்பிக்லேயே சொல்லிட்டோம். தேர்ட் ஒன் ப்ராப்பர்ட்டியும் அப்ளை பண்ண கண்டிஷனே அப்ளை பண்ணிடுவோம். அலாங் த பாத் ஒய் இஸ் ஈக்குவல் டு mx. ஸோ லிமிட் z டென்ஸ் டு 0 z பார் பை z இஸ் ஈக்குவல் டு லிமிட் x டென்ஸ் டு 0 y டென்ஸ் டு mx. ஸோ z பாரோட வேல்யூஸ் வந்து x மைனஸ் i இன்டு mx பை x ப்ளஸ் i இன்டு mx. இதுலேருந்து எக்ஸை காமனாக எடுத்துருங்க. ஒய்யோட வேல்யூஸ் mx, எக்ஸை காமனாக எடுத்து கேன்சல் பண்ணால் எம்ங்கிற ஃபார்மேட்டுக்கு வந்துடும். ஸோ எம்ங்கிற ஃபார்மேட்டுக்கு வந்துட்டாவே அதுக்கு வந்து மெனி வேல்யூஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து மெனி வேல்யூஸ் இருக்கும். மெனி வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அந்த லிமிட் வந்து எக்ஸஸ் ஆகும். therefore the function f of z does not unique. therefore f of z is nowhere differentiable. ஃபங்க்ஷனுக்கு வந்து லிமிட் வந்து does not exist அப்படின்னு சொல்கிறதுனால அந்த ஃபங்க்ஷன் வந்து nowhere differentiable அப்படின்னு சொல்லிடலாம். Next question number 2. If the function f of z equal to imaginary part of z is nowhere differentiable அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் வந்து nowhere differentiable அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ டிஃபரன்ஷியபிளுக்கான கண்டிஷன் ஃபார்முலா f dash of z equal to limit z tends to z naught f of z minus f of z naught by z minus z naught. ஸோ f of z ஓட வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்கான், imaginary part of z. ஸோ imaginary part of z minus f of z naught ஓட வேல்யூ 0 by z minus 0. ஸோ z minus imaginary part of 0 minus 0 பண்ணால் அந்த டேர்ம் தான் கிடைக்கும். imaginary part of z by z அப்படின்னு கிடைக்கும். ஸோ imaginary பார்ட்டோட வேல்யூஸ் என்னது y, z ஓட வேல்யூஸ் என்னது x plus iy. இப்போ அந்த 3 கண்டிஷனில் நம்ம அப்ளை பண்ணுறோம். அலாங் y ஆக்சிஸ் அப்படின்னா x is equal to 0, limit z tends to 0, imaginary part of z by z is equal to limit x tends to 0, y tends to 0. ஸோ y by x plus iy. இப்போ எக்ஸோட வேல்யூஸ் இங்கே டினாமினேட்டரில் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு போட்டோம்னா y by iy கிடைக்கும். ஸோ அந்த y கேன்சல் பண்ணுங்கள், 1 by i அப்படின்ட்டு இருக்கும். இந்த ஐ மேலே இங்கேயும் ஒரு ஐயால் மல்டிப்ளை பண்ணால் மேலே ஐன்னு கீழே ஐ ஸ்கொயர்னு ஐ ஸ்கொயரோட வேல்யூஸ் -1. ஸோ ஐ பை -1 ஈக்குவல் டு மைனஸ் ஐன்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு கண்டிஷன். அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா ஸோ லிமிட் z டென்ஸ் டு 0, இமேஜினரி பார்ட் ஆஃப் z பை z இஸ் ஈக்குவல் டு லிமிட் y டென்ஸ் டு 0, x டென்ஸ் டு 0, y by x plus iy is equal to limit x tends to 0. ஸோ இப்போ இங்கே ஒய்க்கு பதிலாக ஃபஸ்ட்டு 0ன்னு அப்ளை பண்ணால் 0 பை டேர்ம் வந்து 0 அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ செகண்ட் கண்டிஷனும் 0ன்னு ஆயிருச்சு. ஸோ தேர்ட் ஒன் அலாங் த பாத் y is equal to mx. ஸோ y இருக்க இடத்துல mxன்னு அப்ளை பண்ண போகிறோம். லிமிட் z tends to 0, இமேஜினரி பார்ட் ஆஃப் z by z is equal to limit x tends to 0, y tends to mx. ஸோ இமேஜினரி பார்ட்டோட வேல்யூஸ் வந்து y, by z ஓட வேல்யூஸ் x plus iy. ஸோ இதில் ஒய்க்கு பதிலாக mxன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள், mx by x plus i into mx. இதிலேருந்து ஒரு கீழே டெனாமினேட்டர்லேருந்து எக்ஸை காமனாக எடுத்து கேன்சல் பண்ணோம்னா m by 1 plus im அப்படின்னு வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ இந்த எம்ங்கிற ஃபார்மேட்டுன்னு வந்துட்டாவே அதுக்கு என்ன ஆகுது, அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது, அதாவது யூனிக் லிமிட் கிடைக்காது. நம்ம லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னது டஸ் நாட், அந்த ஃபங்க்ஷன் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்டாக இருக்கும், லிமிட் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்டாக இருக்கும். therefore f of z equal to imaginary part of z is nowhere differentiable அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு இந்த லாஸ்ட் கண்டிஷன் நீங்கள் இந்த லாஸ்ட் கண்டிஷன் மட்டும் அப்ளை பண்ணி இப்போ செக் பண்ணாவே அது டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷனாக எல்லா டாப்பிக்லேயுமே அதை தான் பார்த்துருக்கோம். ஓகேவா, லிமிட்டாக இருக்கட்டும், கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த லாஸ்ட் ஒன் அலாங் த பார்த்து y is equal to mxங்கிற கண்டிஷனை மட்டும் நம்ம செக் பண்ணி பார்த்தாவே அது வந்து எம்ங்கிற ஃபார்மேட் வந்தாவே அதுக்கு வந்து என்ன இருக்குது, யூனிக் வேல்யூஸ் இருக்காது. அப்போ லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இருக்காது. இந்த கண்டினியூஸ்க்கான ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணலாம், அந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரென்ஷியபிளாக இருக்காது. இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஸோ இந்த சம்மில் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த லிமிட்டுக்கான கண்டிஷன் தான் அப்ளை பண்ணி பார்த்துருப்போம். இப்போ அந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகலை அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து நோவேர் டிஃப்ரென்ஷியபிள் அப்படின்னு சொல்லிடலாம். தேர்ட் கொஷின், அந்த ஃபங்க்ஷன் f of z equal to root of modulus xy is nowhere differentiable. இந்த ஃபங்க்ஷன் f of z மாடுலஸ் ஆஃப் ரூட் ஆஃப் மாடுலஸ் xyயோட வேல்யூஸும் nowhere differentiable அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம டிஃப்ரென்ஷியபிளுக்கான ஃபார்முலா எழுதியிருக்கேன். z tends to 0, root of f of z ஓட வேல்யூஸ் root of modulus xy மைனஸ் f of z வந்து 0 by z minus 0. ஸோ இதில் 0 எலிமினேட் பண்ணுங்கள், ரிமைனிங் உள்ள ரூட் ஆஃப் மாடுலஸ் xy by z. ஸோ அந்த 3 கண்டிஷன் அப்ளை பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட் ஒன்றை மட்டும் அப்ளை பண்ணாலும் போதும், இல்லை ஃபஸ்ட் 3 கண்டிஷன் ஒன்றோட சொல்லிடலாம். ஸோ அலாங் y ஆக்சஸ் அப்படிங்கன்னா லிமிட் z tends to 0, ரூட் ஆஃப் மாடுலஸ் xy by z. ஸோ இஸ் ஈக்குவல் டு லிமிட் x tends to 0, y tends to 0.
ஸோ மேலே மாடுலஸ் ஆஃப் ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் பை இசரோட வேல்யூஸ் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இப்போ மேலே எக்ஸுக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணால் 0 பை டேர்ம்னு கிடைக்கும், டோட்டலாக 0 ஆயிரும். அதேமாதிரி அலாங் எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னா அதே கண்டிஷன் தான், இசட் டேங்ஸ் டு 0. ஸோ இதில் வந்து லிமிட்டை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். இங்கே எக்ஸ் டேங்ஸ் டு 0 ஒய் டேங்ஸ் டு 0ங்கிறத இங்கே ஃபஸ்ட்டு ஒய் டேங்ஸ் டு 0 நெக்ஸ்ட் எக்ஸ் டேங்ஸ் டு 0 அப்படின்னு அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல ஒய்க்கு பதிலாக 0ன்னு போட்டோம்னா இந்த டேர்ம் 0 பை கீழேயும் எக்ஸுங்கிற டேர்ம் கிடைக்கும். அப்போ 0 பை டேர்ம் வந்து 0 அப்படின்னு. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனுமே ஈக்குவல். ஸோ இதை வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது, தேர்டையும் அப்ளை பண்ணுங்கள். பார்த்து அலாங் த பாத் ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ். y is equal to mx, limit z tends to 0, root of modulus xy by z is equal to limit x tends to 0, y tends to mx. So is equal into root of modulus x into y க்கு பதிலா, ஸோ ஒய்ங்கிற டேர்ம் அப்படி எழுதிருக்கேன். இப்போ இசட்டோட வேல்யூஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். இப்போ ஒய் இருக்கிறதுல எம்எக்ஸ்னு அப்ளை பண்ணுங்கள். ஒய்க்கு பதிலாக எம்எக்ஸ் அப்ளை பண்ணால் இங்கே மாடுலஸ் ஆஃப், ஸோ ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எம் பை கீழே எக்ஸ் ப்ளஸ் ஐ இன்ட்டு எம்எக்ஸ்னு கிடைக்கும். இந்த ரூட்டுக்குள்ளே வந்து எக்ஸை வெளியில் எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் வெளியில் எடுத்தோம்னா எக்ஸ் அப்படின்னு வந்துடும். கீழேருந்து ஒரு எக்ஸை காமன் எடுத்து கேன்சல் பண்ணால் எம்முங்கிற ஃபார்மேட் வந்துடும். ஸோ எம்முங்கிற ஃபார்மேட் வந்தாவே அதுக்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகாது. அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து லிமிட் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட். தற்போது த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மாடுலஸ் எக்ஸ் ஒய் வந்து நோவேர் டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபோர்த்து ஒன், the function f of z equal to modulus z square is differentiable only at z equal to 0. So இந்த f of z equal to modulus z, இது வந்து z equal to 0ங்கிற பாயிண்டில் மட்டும்தான் டிஃபரன்ஷியபிளாக இருக்கும். ஒன்லி அட் z equal to 0ங்கிற பாயிண்டில் மட்டும்தான். ஸோ அந்த மாடலை நீங்கள் பேஸ் பண்ணி இந்த சம்மை நீங்கள் டெரிவேவ் பண்ணி பாருங்கள். இது டிஃபரன்ஷியபிளாக என்ன இப்போ z equal to 0ங்கிற பாயிண்ட் மட்டும் டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு சொல்லியிருக்கான். அப்போ என்ன கண்டிஷன் வரும், அந்த வேல்யூஸ் வந்து அலாங் ஒய் ஆக்சஸ் அலாங் எக்ஸ் ஆக்சஸ் அலாங் தான் பார்த்து ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ். இதில் எல்லாமே என்ன வேல்யூஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0ங்கிற வேல்யூஸ் கிடைக்கும். ஓகேவா, 0ங்கிற வேல்யூஸ் கிடைக்கும். அப்போ அந்த பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், அது டிஃபரன்ஷியபிள் லிமிட் எக்ஸஸ் ஆகும், டிஃபரன்ஷியபிள் அந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ஃபிஃப்த் ஒன், த ஃபங்க்ஷன் f of z is differentiable at a point, then f of z is continuous at that point. ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிஃபரன்ஷியபிள் ஒரு ரீஜன் அப்படிங்கிற ரீஜனில் டிஃபரன்ஷியபிளாக இருந்துச்சுன்னா தென் அந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ், அந்த பாயிண்டில் வந்து கண்டினியூஸ்னு சொல்லிடலாம். த கான்வர்ஸ் பார்ட் இஸ் வந்து நாட் ட்ரூ. ஃபார் எக்ஸாம்பிள் f of z equal to z பார் வந்து கண்டினியூஸாக இருக்கும். கண்டினியூஸ் எவரிவேர். நீங்கள் அந்த கண்டினியூஸுங்கிற டாபிக் போட்டோம்ல, லிமிட்டோட டாபிக் போட்டோம்ல, அதில் இந்த சம்மை எடுத்து பாருங்கள், அது வந்து லிமிட் எக்ஸிஸ்டாக இருக்கும். பட் கான்வர்ஸ் வந்து என்னது, பட் இட் இஸ் நோவேர் டிஃபரன்ஷியபிள். இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோம்ல f of z equal to z பாருங்கிறது நோவேர் டிஃபரன்ஷியபிள். இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கும், பட் நோவேர் டிஃபரன்ஷியபிளாக இருக்கும். அதான் இதோட எக்ஸாம்பிள். ஸோ டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் எல்லாமே கண்டினியூஸாக இருக்கும். கண்டினியூஸ் வந்து நான் ஒரு டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு சொல்லிட்டோம்னா கண்டிப்பாக அது வந்து கண்டினியூஸாக இருக்கும். ஆனால் கண்டினியூஸாக இருக்கிற ஃபங்க்ஷன் எல்லாமே டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம சிஆர் ஈக்குவேஷனை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.